சுடரொலியும் முத்துப்பாண்டியும் என்னைய மறித்து உள்ள என் சேம்பருக்குள்ள என்னை உள்ள போக விடாம என்னை கீழே பிடிச்சி தள்ளுனாங்க. தள்ளி முடிச்ச உடனே நான் வந்து இவங்ககிட்ட சண்டையே போட வேண்டான்ட்டு நான் வெளியில விறுவிறுன்னு வந்துட்டேன். ரோட்டுக்கு வர வரைக்கும் என்னை பின்னால தொடர்ந்துக்கிட்டே ஓட்டமா ஓடி துரத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் துரத்தி வெளியில வந்த உடனே என்னை அசிங்கமா அவா இவா நீ லஞ்சம் வாங்குத, நீ முட்டாளு, அவா இவா அப்படின்னு ரொம்ப என்னென்ன பேசக்கூடாதோ, ஒரு பெண்ணுக்கு என்ன அவமானம் வரக்கூடாதோ அதெல்லாம் பேசினாங்க. நான் ஒண்ணுமே சொல்லாம வெளியில வந்து ஜீப்ல ஏறி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எனக்கு கிடைக்கல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து இந்த டிஎம்கேக்கு வந்ததுனால எனக்கு இவ்வளவு பிரச்சனையும் கொடுக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு எனக்கு வழியே தெரியல. எனக்கு முடியல, என்னால முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் தலைவர் ஆட்சி நம்ம விட்டு கொடுக்க கூடாதேன்னு சொல்லிட்டு ரொம்ப என்னுடைய ஒரு வலுவான திட்டத்துல நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். உட்கார்ந்தானாலும் என்னை பாடாப்படுத்திக்கிட்டு என்னை ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி துப்பவும் பேசவும் இருந்தா ஒரு நகராட்சி தலைவிக்கே இந்த கதினா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் எல்லாருமே பத்திரிகை நிருபர், போலீஸ்காரங்க, மக்கள் எல்லாரும் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் நின்னாங்க. யாருமே எதுவுமே சொல்லலை. அதுல ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தம். நான்லாம் நகர்மன்ற தலைவியே இருந்து என்ன எனக்கே இப்படின்னா ஒரு மற்ற மக்களுக்கு எப்படி என்ன இதுக்கு வரும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? இதை பத்தி நான் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். 1வது வார்டு சுப்பிரமணியம், முத்துப்பாண்டி, குமார், பிறகு ஜெகநாதன் இவ்வளோ பேருக்கும் நான் போலீஸில் நான் புகார் கொடுத்துருக்கேன். புகாரை எனக்கு நல்லபடியாக விசாரித்து நல்ல தீர்ப்பு தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கேன்.